தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள காத்தாடிக்குப்பம் பகுதியில் சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் 23ஆம் தேதி வழக்கம் போல் தொழிற்சாலையில் தீப்பெட்டி தயாரிக்கும் பணியில் சுமார் 10 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் மாலை நேரத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சில நிமிடங்களில் தீ மளமளவென பரவி தொழிற்சாலை முழுவதும் பற்றி எரிய தொடங்கியது. தொழிற்சாலை முழுவதும் அடர்த்தியான புகை மண்டலம் சூழ்ந்ததால் தொழிலாளர்கள் அலறியடித்தபடி வெளியே ஓடி வந்தனர். இந்த விபத்தில் ஒரு பெண் தொழிலாளி மட்டும் உள்ளே சிக்கிக் கொண்டார். உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் துணிச்சலுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். JCB இயந்திரத்தின் உதவியுடன் தொழிற்சாலையின் சுவற்றை உடைத்து உள்ளே சிக்கியிருந்த பரிமளா என்ற பெண் தொழிலாளியை பத்திரமாக மீட்டனர். அவருக்கு லேசான தீக்காயங்கள் ஏற்பட்டிருந்ததால் உடனடியாக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்த குடியாத்தம் தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தீயை அணைக்க போராடினர். இறுதியில் தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிர்ஷ்டவசமாக பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. தீ விபத்து குறித்து குடியாத்தம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தீயணைப்பு துறையினருடன் இணைந்து தீக்கான உண்மையான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தீ விபத்தால் ஏற்பட்ட பொருள் சேதம் குறித்த முழு மதிப்பீட்டு பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.